ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காரைக்கால் டாக்டர் நிஷார். நம்ம கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறது மீராபாயின் 525வது பிறந்தநாளை முன்னிட்டு 2023ஆம் ஆண்டு நமது இந்திய அஞ்சல் துறை ஒரு தபால் தலையை வெளியிட்டிருக்கிறது. மீராபாய் தனது பெரும்பாலான நாட்களை கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தனியார் கோயிலில் கழித்தார். தனது மத நடைமுறைகளையும் தொடர்ந்திருக்காங்க. இவராது அதில் கூறப்பட்டிருக்குது. மீரா அல்லது மீராபாய் அவர்கள் வட இந்திய வைணவ பக்தி உலகில் மறுக்க முடியாத கிருஷ்ண பக்தியாக இருந்திருக்காங்க. தென்னிந்திய ஆண்டாள் போல் இவர் கிருஷ்ணன் மீது தீவிரப்பற்று கொண்டவர். 1300 ஆண்டுகளுக்கு மேல் பாடிய மீரா ராஜபுத்திர இளவரசியாக தற்போதைய ராஜஸ்தானில் பிறந்தவர். பக்தி நெறியில் தீவிரப்பற்று கொண்ட இவர் கிருஷ்ணரின் மீது இயற்றிய பக்தி பாடல்கள் மிகவும் புகழ்பெற்றவை. இவ்வாறு இவங்களுடைய வாழ்க்கை நிறைந்திருக்குது. இவங்க 1498ஆம் ஆண்டு ராஜஸ்தான் மாநிலத்தில் பிறந்திருக்காங்க. 1547 இந்தியாவில் உள்ள ராஜஸ்தானில் இறந்திருக்காங்க. அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது ஒரு அருமையான கலர்ஃபுல் ஸ்டாம்ப்ஸ் இது. தனது இறுதி காலத்தில் குஜராத்தின் துவாரகைக்கு வந்தடைந்தார். அங்கு கோயில் கொண்ட துவாரதிசிகன் கண்ணன் முன்பு பாடிக்கொண்டே அனைவரையும் கண்ணெதிரிலே இறைவனோடு கலந்து மாயமானார் என்று குறிப்பில் இருக்குது. அதை நாம் பார்த்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.